என்ன சொன்னாங்கன்னா, இந்த வேலை வந்து அவன் செஞ்சு தான் அசிங்கப்படுத்தினான் வேலையே, நீ எதுக்கு வந்து அசிங்கப்படுத்த போகிற, அந்த வேலை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் ஆச்சாரி, அது மாதிரி டீச்சரோட புள்ள வேறு அவங்க. அதனால் அவங்க வந்து இந்த வேலையை வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலை, இந்த வேலையை போய் செஞ்சு நம்ம அசிங்கப்படுத்துறியே. எங்கள் அம்மா ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. ஒரே ஆளாக எங்கள் அம்மாவுக்கு துணைந்து யாருமே இல்லை. ஒரு பாடி தூக்குறதுக்கு கூட எங்கள் அம்மாவுக்கு ஆள் இல்லைங்க. நான் போய் எங்கள் அம்மா கூட ஹெல்ப் பண்ணும்போது இந்த கட்டையை வச்சு இந்த பணத்தை தூக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது தூக்கவே முடியல. அதை அவ்வளோ வெயிட்டாக, ரொம்ப வெயிட் ஆகுது அது. அதனால எங்கள் அம்மாவுக்கு நாங்களும் எதனா செய்யணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம், ஆனால் முடியல. ஆனால் இந்த மாதிரிலாம் எடுக்கும் போது யாருனா செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எனக்கு அந்த வேலைக்கு வந்த காரணமே என்னோட வீட்டோட வறுமை. அப்படியே அந்த வேலை எனக்கு கிடைச்சாலும் எனக்கு செய்யக்கூடாது இது வராது. சிந்தனையெல்லாம் இந்த இதில் தான் இருக்கும். அது செஞ்சு நான் பழகிட்டேன். ஏன்னா நான் பசின்னு இருக்கும் போது எனக்கு சாப்பாடு போட்ட வேலை எதுனா எனக்கு அந்த வேலை தான். அப்படி இருக்கும்போது எனக்கு உயிரோடுக்கும் சாப்பாடு போடல, செத்தவங்க தான் சோறு போடுறாங்க. இது மண்டையோடு. அது வந்து இப்படி திருப்பி படிச்சோம்னா வேற மாதிரி தெரியும், இப்படி திருப்பி படிச்சோம்னா வேற மாதிரி தெரியும். ஸோ இதுவே இப்படி படித்தா வேற மாதிரி தெரியுமா? படிக்கலாம் முடியாது. எழுத்து மட்டும் நமக்கு ஒரு இந்தி எழுத்து மாதிரி தண்ணி கொடுத்து உள்ளே கொண்டு போயிட்டு காற்று லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ண உடனே என்னை விடுன்றாரு. அப்புறமா அப்படி கேட்குறேன், நீ யார், எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்டால் அப்படியே மயக்கச்சி விழுந்துட்டார் சொல்லாமல் கொல்லாமல். அப்புறம் ப்ரேயர் பண்ணி 2 பேய் போயிடுச்சு. அதுக்கப்புறம் போயிடுச்சு. நான் உள்ளே 5 தெரியாதுல்ல எனக்கு. போயிட்டு வர நான் தான் பாவி என்ன பண்ணேன், போன்னு சொல்லிட்டேன். அவர் என்ன ஆயிடுச்சு, போன்னு சொல்ல உடனேயும் போகிறேன்னு சொல்லி டாப்பல் போட்டார். திடீர்னு மனுஷன் தூக்க மாட்டேங்கிட்டார். அங்கே நம்ம வராண்டால் தூக்க மாட்டேங்கிறாரு. அது ஏன்னா போய் காப்பாற்ற முடியல. அப்படியே அந்த உயிர் போகுது. மனுஷனுக்கு விதி முடியுதுன்றது எங்கள் வீட்டுக்காரோட இறப்பில் தான் நான் கண்டேன். அவர் செத்தார். அதாவது இன்னைக்கு வரைக்கும் யார் இருக்க கூட இருந்தாலும் நான் தனியாக தான் உணர்றேன். இந்த வரைக்கும் நமக்குன்னு யாரும் இல்லை, அவரோட போயிடுச்சு எல்லாமே. பேய்ன்றது தனியாக தான் இருக்குங்கிறது. நம்ம 4 பேர் உட்காந்தா கூட நடுவில் உட்காந்துருக்கோம். அனுபவ சாட்சி. ஆமாம், அதுவும் தனியாக தான் இருக்க தான் வரும், பகலில் வராதுங்கிறதான் கிடையாது. பகல்லையும் வரும். இந்த கேட்லேருந்து இந்த இடுப்பு வரைக்கும் கால் டான் 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 நடந்து போகுது. இப்படி அதே ஷோபா தான் நான் உட்காந்துருக்கேன். ஓனான் ஓடுதுக்கா, ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் நான். பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றாகாது. பார்த்தா சவுண்டு கேட்குது. எனக்கு யாருமே கிடையாது. நைட்டு 8:30 மணி எழுந்துச்சு கிட்ட வர 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 பார்த்தா உடம்பெல்லாம் அப்படி சிலுத்துக்குச்சு எனக்கு. அம்மா இங்கே தயவுசெய்து கிளம்பி போம்மா, என்னையாம பயம் காட்டுற, நான் எங்கள் வேலை செய்கிற ஆளுமா, உனக்கு வேணும்னா வீட்டுக்கு போ, எஸ்ஸு எழுந்துச்சு போம்மா. அது என்கிட்ட ஒன்றுமே பண்ணவே இல்லை. அப்படியே எழுந்து சொன்ன உடனே அப்படியே எழுந்துச்சு அந்த மூளைக்கு போய்ட்டு அது காணும். எனக்குள்ள ஒரு பயம். சப்போஸ் எழுந்துச்சு உட்காந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், கல்லு தூக்கி நெஞ்சுக்குள்ள வச்சிருவேன். அவ்வளோதான், எழுந்துக்கு சான்ஸ் இல்லை, அவ்வளோதான். ஆனால் கை எழுந்துச்சிக்கும், இந்த கை எழுந்துச்சிக்கும், கால் எழுந்துச்சிக்கும், மற்றபடி பாடி வந்து எழுந்துச்சிக்காது. ஆனால் ஒரு டைம் அது கல் வைக்கல மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால். வணக்கம் நேயர்களே. மனுஷ வாழ்க்கையில் பிறப்பும் இறப்பும் ரொம்ப சகஜம்தான். ஆனால் ஒரு மனிதன் இறந்ததுக்கப்புறம் சொந்தக்காரங்களோ இல்லை நண்பர்களோ செய்ய பயப்படுற ஒரு விஷயம்னா அது அந்த உடலை தகனம் பண்ணுறது தான். அந்த வேலையை கடந்த 7 வருடங்களாக ஒரு பெண்மணி, சிங்க பெண்மணி செஞ்சுட்டு வராங்க. அவங்கள தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எத்தனை வருஷமாக இந்த தொழிலில் இருக்கீங்க? இந்த தொழிலுக்கு நீங்கள் வர்றதுக்கான காரணம் என்ன? நான் வந்து 7 வருஷமாக இருக்கிறேன் தொழில். எங்கிட்ட இறந்ததுக்கு அப்புறமா எங்கிட்ட வந்து 27 வருஷமாக அந்த வேலை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை நான் போயிட்டேன். அதாவது எப்படி போனேன்னா, பிள்ளைங்களோட வறுமைகளுக்காக தான் நான் போனேன். ஏன்னா எங்கிட்ட இறந்ததுக்கப்புறமா எங்களுக்கு இதுவும் சாப்பாட்டு வழியில் தான் போச்சு. ஏன்னா அவர் சாகும்போது ஒரு 40 ரூபா தான் விட்டு செத்தார் வெறும். அதில் அடுத்த ஒரு சாப்பாடு கூட வழியில் தான் போச்சு. அந்த 16 நாள் மட்டும் எங்கள் கூட சொந்தக்காரனே எங்கள் கூட பிறந்தவங்க வந்து ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப தனியாக விட்டுட்டோம். அப்புறம் யாருமே எங்களை வந்து கவனிக்கலை. எங்கள் வீட்டோட கூட பிறந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வேலை வந்து அவன் செஞ்சு தான் அசிங்கப்படுத்தினான் வேலையே, நீ எதுக்கு வந்து அசிங்கப்படுத்த போகிற, அந்த வேலை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் ஆச்சாரி, அது மாதிரி டீச்சரோட புள்ள வேறு அவங்க. அதனால் அவங்க வந்து இந்த வேலையை வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலை, இந்த வேலையை போய் செஞ்சு நம்ம அசிங்கப்படுத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரையும் கண்டிச்சிருக்கிறாங்க. அப்போது அதில் அவர் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல், அதெல்லாம் ஜாதி மதம்லாம் சோறு போட போகிறதில்ல, தொழில் தான் சோறு போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் போயிட்டு அதை கண்டுக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் இறந்து போனதுக்கப்புறமா இந்த வேலையை நீ செய்யக்கூடாது, அதை விட்டுறணும் அதோட அப்படின்னு சொன்னாங்க. சரி சொன்னவங்க சோறு போட்டுக்கலாம்ல, யாருமே எதுவும் பார்க்கவே இல்லை. அவங்க சொன்னாங்க, அவங்க கௌரவத்தை பார்க்க சொல்லினாங்க, அவங்க போயிட்டாங்க எல்லாருமே. ஆனால் நாங்கள் தான் பசியும் பண்ணாமல் தவிக்கிறோம். பிள்ளைங்களெல்லாம் பசியில் எனக்கு கேட்குதுங்க. கருப்பு காப்பி போட்டு குடிக்க கூட எனக்கு இந்த அந்த வசதி இல்லாத போச்சு. எங்களுக்கு கடனுக்கு கேட்குறவங்க கூட ஒரு இடத்துல போய் கடன் கேட்டால் அவங்க சொல்கிறாரு, எங்கள் சீட்டு ஒரு 20 ரூபாய்க்கு கட்டத்துக்கு வட்டி கட்டணும், லோன் கட்டணும், அப்படின்றது சீட்டு பணம் கட்டணும் 20 ரூபாய்க்கு. இதெல்லாம் 20 ரூபாய்க்கு கருப்பு வாய்ப்பு குடிக்கணும்னா பசங்களாம் கத்துறாங்க, பசங்களாம் அழுகுறாங்கன்னா எப்படின்னா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நிர்வாகம் எனக்கு இல்லை.
அப்போ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சரி நம்ம வந்து யார் வீட்டில் கையே ஏந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி இந்த வேலையை விட்டுட்டு போயிருக்காரு, இந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பேச்சை நான் மதிக்காமல் நானே போயிட்டு இந்த வேலையை எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஆட்கள்லாம் போயிட்டு சந்தித்தேன். சில ஆட்கள்லாம் வெளியாளுங்க தான் எனக்கு உதவி பண்ணாங்க. எஸ்ஐ சாரை பார்த்தோன்னா அவர் பேர் சிவா சார். அப்புறமா மாமானார், நீ சிம்சன் ஒய்ஃபாங்கிறாரு. ஆமாம் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார், சரிம்மா இந்த வேலையை வந்து யாருமா செய்ய போகிறதுங்கிறது இல்லை சார், எனக்கு தெரியாது இந்த வேலையை பற்றிலாம். அதனால் வந்து எனக்கு இந்த வேலைலாம் வேணாம் சார், காசுன்னா கொடுங்க சார், எனக்கு என்ன பசங்களை பசியில் இருக்கிறாங்களோ அப்படின்னு கேட்டேன். அப்புறம் சொன்னதுமா காசுன்னு காசு கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் வந்து இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுன்னா உன் பிள்ளைங்களுக்கும் லைஃப் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். நான் எப்படி சார் செய்ய முடியும் அந்த வேலையை, நம்ம செய்யலாம், நீ போய் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னார். அப்புறம் இடத்த காமிச்ச அந்த இடத்துக்கு போனார். அதே மாதிரி நானும் என் பொண்ணை போனோம் அந்த இடத்துல. அவங்களும் எங்களுக்கு பக்கத்து சூழல் தான் கற்றுக் கொடுத்தாங்க அந்த வேலையை. அப்புறமா கற்றுக்கிட்டதுக்கப்புறமா நான் அந்த வேலையை செய்ய சொன்னேன், திருச்சூர் சுடுகாட்டை தான் ஃபஸ்ட்டு இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த காசுன்றதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா ஆனால் இப்போவும் வந்து காசு என்ன பெருசாலாம் வாங்கவே இல்லை. 5000 என்னை இருக்கப்பட்டவன் வந்து அந்த 6000, அது கூட இப்போ தான் 6000 ரூபா அவ்வளோதான். அதில் வந்து கட்டை வரட்டை கிருஷ்ணால் இதெல்லாம் போக 1200 1500 அப்படி தான் கிடைக்கும். 1300 கிடைக்கும் சாயிடாக. எனக்கு தண்டி கூலி அதெல்லாம் கொடுத்துருவேன். ஆனால் அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு இப்போ இது வரைக்கும் இருக்கேன். ஆனால் நான் இந்த வேலைக்கு வந்த காரணமே பிள்ளைங்களோட வறுமை, வீட்டோட வறுமை. அப்படியே அந்த வேலை எனக்கு கிடைச்சாலும் எனக்கு செய்யக்கூடிய அந்த இது வராது. ஏன்னா எப்படி சொல்கிறதுனா எனக்கு சிந்தனையெல்லாம் இந்த இதில் தான் இருக்கும். அது செஞ்சு நான் பழகிட்டேன். ஏன்னா நான் பசின்னு இருக்கும் போது எனக்கு சாப்பாடு போட்ட வேலை எதுனா எனக்கு அந்த வேலை தான். எனக்கு யாரும் கொடுத்து உதவலை இல்லையா. 20 ரூபாய் கடத்த கூட அவ்வளோ பல அளந்தாங்க, அதெல்லாம் மறக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு உயிரிழக்கும் சாப்பாடு போடல, செத்தவங்க தான் சோறு போடுறாங்க. ஓகேக்கா, உங்களோட கணவரோட மறைவு ஒரு மாதிரி தற்கொலைன்னு கேள்விப்பட்டோம். நீங்கள் இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருக்கீங்க. அது என்ன மாதிரி நடந்தது? எங்களுக்கு வந்து 2004 இந்த பொண்ணு குழந்தையா இருக்கும்போது ஆப்ரேஷன் 6 மாதம் குழந்தைய 5 மாதம் குழந்தைய ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணோம். அப்படி ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த உள்ள குடலாம் எடுத்துட்டாங்க. அவருக்கு எடுத்துகிட்டு பிளாஸ்டிக்லேயே என்னமோ ஒரு அதில் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே தான் இருந்தோம். அங்கேயே 8-9 மாதம் நாங்கள் தங்கியிருந்து அவருக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தோம். அதுக்கப்புறமா காப்பாற்றவே முடியாது சொன்னாங்க டாக்டர். ஆனால் என்ன ஆச்சு, கூட இருக்கிறவங்கலாம் அவருக்கு தகாத இதெல்லாம் சொல்லி கொடுத்து அது குடித்தா ஒன்றாகாது இல்லையா, அதை டாக்டர் பொய் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இருக்கு சொல்லி கொடுத்தனால என்ன திரும்ப போய் அந்த குடியில் விழுந்துட்டார் அவர். அப்போ அந்த குடியில் விழுந்துட்ட உடனே அதுக்கப்புறமா அவர் அதை பொறுப்பட்டு தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் வந்து என்கிட்ட சொல்லுவார், இங்கே தலை வலிக்குது எனக்கு அப்படி ஹாஸ்பிட்டலில் வேணால் வரமாட்டார். ஏன்னா பயம், திரும்ப இருக்க போகிறாங்கோ, திரும்ப எதனா பண்ண போகிறாங்கன்ட்டு வரவே இல்லை யார் எங்கள் வீட்டுக்காரு. நானும் வந்து கூட்டு பார்த்து நானும் சரி என்ன இப்போ வராத சின்ன குழந்தை தான் பரவாயில்ல அடிச்சுட்டு போகலாம், பெரிய மனுஷனை இட்டுன்னு போகிறேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சரி நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சாகிறதுக்கு ஒரு மாதம் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு மேலே 5 பேய் பிடிச்சி 5 பேய் பிடிச்சி எங்கள் வீட்டுக்கார மேலே சுடுகாட்டு வேலை செய்கிறவர் அவர் மேலே 5 பேய் பிடிச்சிச்சு அவர். ஆனால் எப்போவுமே வந்து கரெக்டாக சுடு தண்ணி போட்டு இது பண்ணுமா, லுங்கி எடுத்து வைமா சொல்லுவார். ஆனால் அன்னைக்கு பார்த்து வேற வந்தால் பின்னாடி வந்துட்டார் இங்கே தான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இங்கே உட்காந்து இப்போ இது மேலே போட்டிருக்கோம். இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து உட்காந்துரு தரையார் பக்கத்தில் இங்கே உட்காந்துட்ட உடனே என்னங்க என்னை கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், என்னங்க அப்படின்னா என்னை கூப்பிடுறாங்க நான் போகிறேன். ஆமாம், எங்கே கூப்பிட்றாங்க, யார் கூப்பிட்றாங்க, யாருமே இல்லையே அப்படி இங்கெல்லாம் பார்க்குறேன். இப்போ தான் கம்பி போட்டிருக்காங்க, அப்போல்லாம் கம்பிலாம் போடல, எல்லாம் பள்ளம் தானே. இது யாரும் கூப்பிட்றாங்களோ, எங்கே யாரும் இருக்கிறீங்களாங்க, யாரும் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அவர் கண்ணுக்கு தெரியா போகுது. இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, எனக்கு கண்ணுக்கு தெரியுது சொல்கிறேன்ல, அதுபோல் அவர் கண்ணுக்கு தெரியாத போகுது. இருடா வரேன் சொல்கிறாரு, இருடா வரேன், ஏய் போவாதடா இருடா வரேன். அவள் ஒன்றும் பண்ண மாட்டாடா, யார் உங்களை என்ன அவள் ஒன்றும் பண்ண மாட்டாடா, நான் இருடா வரேன் சொல்லிட்டு வரேன், அம்மா நான் போயிட்டு வரேம்மா, நான் போகிறேம்மா அப்படின்றாரு. யாருன்னா அப்போ எனக்கு யோசனை, ஓ இதுக்குள்ளே ஏதோ ஏறிடுச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணேன். சரி இருங்க நான் உங்களை அனுப்பிச்சி விட்றேன், யாருங்க அது, நான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான், ரொம்ப நேரம் கூப்பிட்டுங்கிறாம்மா, நான் போயிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னாரு. போயிட்டு வருவியா அப்படின்னு கேட்குறேன். தெரியல அவன் கூப்பிட்டு போகிறான்றான், வா நான் போயிட்டு வரணும்னு சொல்கிறான். சரி வரலாமா போகலாமான்ற, போகலாம் வீட்டுக்கு வந்து நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயை உள்ளக்கிற பேயை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு போகிறேன். வீட்டுக்கு கொண்டு போயிட்டு தண்ணி கொடுத்து உள்ளே கொண்டு போயிட்டு காற்று லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ண உடனே என்னை விடுன்றாரு. அப்புறம் கேட்குறேன், நீ யார் எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்டால் அப்படியே மயக்கச்சி விழுந்துட்டார் கொல்லாமல். அப்புறம் ப்ரேயர் பண்ணி 2 பேய் போயிடுச்சு. அதுக்கப்புறம் போயிடுச்சு. நான் உள்ள 5 தெரியாதுல்ல எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை அப்படின்ட்டாரு. அது அவ்வளோதான். அந்த பலவீனம், அந்த உடம்புல உள்ள பலவீனம், அதை பயன்படுத்தி அந்த பிசாசு
உள்ளே வந்துருச்சு. இது நீங்கள் இந்த தொழிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அப்போ உங்களுக்கு பயமா இல்லையா? எங்கள் சாவு எடுக்கிறாருன்னா எனக்கு ஒன்று சொல்லிட்டுருவார், ம் இனிமேல் இந்த இடத்துல வேலை வந்துருக்குதுமா எனக்கு சொல்லிட்டுவார். சரின்னு சொல்லுவார். அங்கே வேலை செய்வார், அங்கே ஜெயிப்பேன். அவர் வந்து அப்படி அடிச்சிடுவார், அவர் மண் வர குடிப்பார், அவர் வேலையை பார்ப்பார், அவர் படுத்து தூங்கிடுவார். ஏங்க இந்த மாதிரி இது பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு, இல்லைம்மா தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல உட்காந்து. ஆனால் யாரோ ஒருத்தர் என்கிட்ட பேசினாம்மா, நான் அதுக்கப்புறம் எனக்கு தெரிலம்மா எனக்கு. நான் அதுக்கப்புறம் சொன்னேன், நடந்த கதை சொன்னேன். அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அந்த 30 நாள் அப்படியே போயிடுச்சு. அந்த 1 மாதம் ஃபுல்லாக போயிடுச்சு. சண்டை இல்லை, வம்பு இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவுமே இல்லை. திடீர்னு மனுஷன் தூக்க மாட்டிக்கிட்டார். எங்கே நம்ம வராண்டால் தூக்க மாட்டிக்கிட்டாரு. அது ரொம்ப கஷ்டம். அப்படி அது எனக்கு எப்படின்னா, அது என்னால் போய் காப்பாற்ற முடியல அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போதே. இருக்கும்போதே. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு மனுஷனுக்கு விதி முடியுதுன்றது எங்கள் வீட்டுக்காரோட இறப்பில் தான் நான் கண்டேன். பெரிய பொண்ணு சொல்கிறாரு, அம்மா இந்த மாதிரி உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு வந்து கறியும் பரோட்டாவோ தோசை எனக்கு கேட்டுச்சு. அது நான் வாங்கி தரேம்மா அப்படின்னு நான் சொன்னார். உட்காந்துட்டுருக்கேன். இப்படி வந்து என் மேலே கை போட்டுனார். என் மேலே கை போட்டுக்கின்னு இப்படி சேர்த்து அணைச்சிக்கின்னு அந்த வாங்கி அந்த என்ன போடுறது, இந்த பரோட்டாவோ கறியோ தோசை எனக்கு ஞாபகத்துக்கு வர்றேன், அதை எடுத்து என் வாயில் விட்டுறாரு. என் பொண்ணு சொல்கிறாரு, உலகம் தெரியாது, கல்யாணம் பண்ணி இந்த இடத்துல கூட்டின்னு வந்தக்கப்போ என்ன தான் தெரியும், வேறு எதுவுமே அவளுக்கு தெரியாது, வீட்டிலேருந்து வாழ்ந்துட்டா. அதில் வந்து உங்கள் அம்மா நான் இல்லைன்னா உங்கள் அம்மாவை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என் பொண்ணு பேசி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப என்னை கூப்பிட்டாரு, ப்ரேயர் பண்ணிட்டியா என்கிட்ட. இந்த இருங்க ப்ரேயர் பண்ணிட்டு வரேன். ஏன்னா அவர் குடிச்சிட்டு இருக்கிறாரு. பசங்க ரொம்ப கொஞ்சிறாரு. அதை தவிர்க்கணுமே, ஏன்னா குழந்தைங்க ஒரு மாதிரி நினைக்க வயசு பசங்களாச்சே ஒரு மாதிரி நினைக்குமே. நான் என்ன பண்ணேன், இருங்க நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன் பசங்க தூங்குவாங்களான்னு பார்த்தா பசங்க தூங்குற மாதிரி தெரியல. எல்லாம் முடிச்சுனுக்குறாங்க எல்லாமே. அதனால் நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே தூங்கிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கணக்கு பண்ணி நான் ப்ரேயர் பண்ண சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். நான் ப்ரேயர் பண்ணி கண்ணை மூடினேன், அவ்வளோதான். இந்த பசங்க நாங்கள் இப்போ இந்த உள் ரூம் காமிச்சோம் பார்த்தீங்களா, அது உள்ளே வந்துடுச்சுங்க, அவ்வளோதான். இவர் பார்த்தாரு, நான் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணதை பார்த்து இவ எப்போ கண் திறப்பான்னு தெரியல. நான் இந்த சுச்சுவேஷனுக்காக தான் நான் உள்ளே போனேன், அவருக்கு தெரியல. நான் உண்மையாகவே நான் ப்ரேயர் பண்ணதை இறங்கிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கின்னு வரமாட்டா போகிறது இப்போ சீக்கிரமான்னு சொல்லிட்டு நான் பாரு கதோட்ட லாக் பண்ணிட்டார். லாக் பண்ணிட்டு திரும்பவும் திறந்தார். அப்போ நான் என்ன பண்ணேன், கேட்டேன், ஏங்க லாக் பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். அம்மா எனக்கு கூப்பிட்றாங்க, நான் போகிறேன், நான் பசங்களை பத்திரமா பார்த்துக்க, பசங்களை விட்றாத, பத்திரமா பார்த்துக்க, அப்படியே 2 கதவு திறந்து போகிறேன், நான் போயிட்டு வரேன், பார்த்துக்க அப்படின்னாரு. போயிட்டு வர நான் தான் பாவி என்ன பண்ணேன், போன்னு சொல்லிட்டேன். சரி போன்னு சொல்லிட்டேன். அவர் என்ன ஆயிடுச்சு, போன்னு சொல்ல உடனேயும் நான் போகிறேன்னு சொல்லி டாப்பல் போட்டார். திரும்ப டாவல் போடும்போது எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. யாருன்னு என்னங்கன்ற அவ்வளோதான். எங்கள் வீட்டு ஜன்னல் ஒன்று காட்டுறேன் பாருங்கள், அந்த ஜன்னலில் உள்ளே வந்தீங்களே அப்போ அந்த ஜன்னல் அந்த பக்கம் அந்த ஒரு நூறு கூட அந்த அடையாள தொடங்க விட்டுருப்பேன். அந்த இடத்துல தூக்க மாட்டேங்கிறாரு. அவ்வளோதான். எங்களால் திறக்கவும் முடியல, எங்களால் கத்துற கும்புற ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே அந்த சவுண்டு மட்டும் கெட்டுச்சு எனக்கு. அப்படியே அந்த உயிர் போகுது. என்னால் என்னால் தடுக்க முடியல எனக்கு. அப்படி ஒரு அந்த சூழ்நிலையை வந்து இப்போ நினச்சி பார்த்தாலே அப்படி கஷ்டமாகுது. அந்த மனுஷன் செத்துது, அவ்வளோதான். அதோடு அவர் அன்றைக்கி இறந்தார். ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் கடந்து வந்துடுறதுக்கு கடவுள் தான் எனக்கு கிருபை செஞ்சுருக்காரு வரைக்கும். இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு. ஆனால் என்ன தான் சொன்னாலும் அவரை மாதிரிலாம் வரமாட்டாங்க. ஆயிரம் சொன்னால் கூட அவரை மேலே யாரும் வரமாட்டாங்க. எங்கள் மருமகன் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த மனுஷனை வச்சு பார்க்குறத அவர் யாரையும் வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா லாஸ்ட்டு காசு வரைக்கும் இந்த பாக்கெட்னு எடுத்து கொடுப்பார். அந்த காலம் பால் இல்லைன்னா கூட அந்த பாக்கெட்டில் இருக்கிற காசு அப்படி எடுத்து கொடுப்பார். குழந்தைங்க பால் காசி ஊற்று, குழந்தைங்க டீ போட்டு கொடுமா அப்படின்னு அவர் செத்தார். அது வந்து இன்றைக்கி வரைக்கும் யார் இருக்க கூட இருந்தாலும் நான் தனியாக தான் உணர்றேன். இந்த வரைக்கும் நமக்குன்னு யாரும் இல்லை, அவரோட போயிடுச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த வரைக்கும் யார் என்னை பார்த்தாலும் அந்த இடத்துல நினச்சி வச்சு பார்க்கறதுக்கு அவரை போல் யாருமே கிடைக்க மாட்டாங்க. சுருகாட்டை தான் வேலை செஞ்சார். சுருகாட்டை வேலை செஞ்சாலும் எத்தனையோ பணத்தை எரிச்சார். நான் எரிக்கிற பணம் கம்மி இன்றைக்கி. ஆனால் அவர் சுடுகாட்டில் திருசூலத்தை எரிப்பார், அங்கே எரிப்பார், இங்கே எரிப்பார். ஒரே இடத்துல ஒரு ஆளை வந்து ஆளுங்களை வச்சு பார்ப்பார். நான் அந்த இடத்துக்கு போகிற ஒரு வைராக்கியம் கூட, குழந்தைங்க சாப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த இடத்துல நான் நிற்கணும்னு வைராக்கியம் பாராட்டினேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து வேற ஒருத்தன் எங்கள் வீடு இறந்த அடுத்த நிமிஷமே வேற ஒருத்தன் மேல் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அந்த இடத்துல நான் போய் கேட்குறேன், சாப்பாட்டு காசு இல்லைண்ணா, சொந்தக்காரன் தான். போய் கேட்குறேன், சாப்பாட்டு காசு இல்லை, குழந்தைங்களாம் பட்னியாக இருக்குது, காசு ஒரு 500 ரூபா கொண்டா, கடமாக கொண்டா. நான் வந்து இதுக்கு பொண்ணு வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கா, பெரிய பொண்ணு வேலைக்கு போக சொல்லியிருக்கா, அதனால் சம்பளம் நான் கொடுக்குறேண்ணா, அப்போ தான் ஃபஸ்ட் மாதம் வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கான். ஒன்றும் போகலை சொல்லியிருக்கான். அப்போ கேட்குறாரு, என் சுடுகாடு நான் உன் பேரில் எழுதி வச்சுட்டாங்க, சுடுகாட்டுக்கு நான் முதல்ல நீ வந்து கேட்குற 5 ரூபாய் நீ கேட்டால் நான் கொடுத்துடணுமா? அன்னதானிக்கு எதுவுமே இல்லை,
ஒரு அண்ணன் மாதிரியாக இருந்து எனக்கு செய்யணும் செஞ்சுருக்கலாம். நான் போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது அதுக்குள்ளே. சரி யாரும் கொடுக்குறாங்கன்ட்டு இல்லை, இவங்களெல்லாம் உதவி பண்ணியிருக்கலாம், யாருமே எனக்கு உதவி பண்ணலை. அப்போ என்ன பண்ணுறது? குழந்தைக்கு சாப்பாடு ஒரு பக்கம், இந்த வைராய்க்கு ஒரு பக்கம். அப்போ நினச்சி பார்த்தேன், அந்த சினிமாவில் வர மாதிரி நினச்சி பார்த்தேன். அந்த இடத்த நம்ம விடக்கூடாது, இதுக்காகவே நம்ம செஞ்சாகட்டும். அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு அந்த நகராட்சியில் போயிட்டு இறந்த பிற்பாடு அந்த விசுவாசெல்லாம் பார்த்து இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் நுழைஞ்சேன். அதுக்கப்புறம் தான் காம்பவுண்டு போட்டாங்க. இன்றைக்கி இந்த காலங்கள் இப்படி போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கம்மா? எனக்கு 4 பொண்ணு. என்ன பண்ணுறாங்க எல்லோரும்? எல்லாம் கட்டி கொடுத்துட்டு 2 பேர் கட்டி கொடுத்து 2 பேர் கட்டி கொடுத்துட்டேன். ஒரு பொண்ணு லாஸ்ட் வந்து அதான் இருக்குது, அப்படியே சொல்கிறதுக்கு இல்லை, அப்படியே அப்படியே. ஓகே, அவங்களையும் மீட் பண்ணிடலாம். அம்மாவுக்கு 4 பெண் குழந்தைகள். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சு வளர்த்துருக்காங்க. ஸோ உங்கள் அம்மாவை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். எங்கள் அம்மாவை பற்றி சொல்ல போனால், எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான். எங்கள் அப்பா வந்து இந்த வேலை செஞ்சுன்னு இருந்தார். எங்கள் அப்பா வந்து இந்த வேலை செய்யும் போது எங்களுக்கு பெருசாகவே தெரியல. ஏன்னா ஜென்ஸு செய்யும் போது நார்மலாக எல்லாருமே செய்கிறாங்க, அப்பா செஞ்சார். எங்கள் அப்பா வந்து திடீர்னு சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் ஒரு வேளை சாப்பாடு கூட யாருன்னா தருவாங்களா, நாங்கள் அந்தமாரி ஒரு சூழ்நிலை வந்தோம். நாங்கள் அப்போ வந்து அம்மாவுக்கும் இந்த வேலையை பற்றி தெரியாது. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ஆளுங்கள்லாம் வச்சு செஞ்சாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, தர காசு வந்து அவங்க பாதி எடுத்துக்கின்னு அதிலே ரவை தான் ஒரு 500 ரூபா 600 ரூபா 700 அந்தமாரி தான் எங்கள் அம்மா கையில் கொடுப்பாங்க. அது எங்களுக்கு செட்டே ஆகலை, அந்த காசே வரல எங்களுக்கு. சாப்பாடு ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டோம். நாங்கள் அப்புறம் தான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையை கற்றுக்குன்னு எங்கள் அம்மா செஞ்சாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காளுங்க, அவளுங்களாம் போய் பார்ப்பாங்க. எனக்கு வந்து பயம் கொஞ்சம் எங்கள் அம்மா அந்த வேலை செய்யறதை பொறுத்து. ஆனால் அம்மா வந்து சொல்லுவாங்க வீட்டில், இந்தமாரி வந்து எரிக்கும் போது இந்த மூளை குழக்கணும் ஊற்றுது, இந்தமாரிலாம் எரியுது, செதை விழும், அந்தமாரிலாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்லும் போது சத்தியமே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஏதோ செய்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்லுவேன், எங்கள் அப்பா செய்யலையா, அதுமாதிரி நீ செய்யுமா, நாங்கள் அப்படி தான் எங்கள் அம்மாட்ட பேசியிருக்கோம் நாங்கள். ஆனால் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வந்து என்னென்னு சொன்னால், உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கடி சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து என்னென்ன அழுதா, இந்தமாரி நீ பாருடி, ஒரு நாள் பாருன்னு சொல்லி அழுகும்போது நான் போய் பார்த்தேன். எங்கள் அம்மா வேலை செய்யும் போது பார்த்தா எங்கள் அம்மா வந்து அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா எப்படி ஒரு வரட்டி எடுக்க, ஒரு கட்டை எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எங்கள் அம்மா தான் தனியாக போய் அலைஞ்சி எங்கள் அம்மா ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. ஒரே ஆளாக எங்கள் அம்மாவுக்கு துணைன்று யாருமே இல்லை. நாங்கள் 4 பேர் தான் இருக்குமே. அதான் அக்காங்களாம் எல்லாம் மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க, நாங்கள் மட்டும் தான் இருக்குமே. அதனால் எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு ஆள் போய் ஹெல்ப் பண்ணேன். நான் ஒரு பாடி தூக்குறதுக்கு கூட எங்கள் அம்மாவுக்கு ஆள் இல்லைங்க. எல்லாரும் பயப்படுறாங்க, ஜென்ஸுங்களே பயப்படுறாங்க. ஆனால் எங்கள் அம்மா தைரியமாக நின்று செஞ்சாங்க. அது நான் போய் எங்கள் அம்மா கூட ஹெல்ப் பண்ணும்போது இந்த கட்டையை வச்சு இந்த பணத்தை தூக்குறது அந்தமாரிலாம் பண்ணும்போது தூக்கவே முடியல. அதை அவ்வளோ வெயிட்டாக, ரொம்ப வெயிட் ஆகுது அது. எங்கள் அம்மாவும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா எங்களுக்கோசம், நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் எங்கள் அம்மா இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு நாங்களும் எதனா செய்யணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் முடியல. ஆனால் இந்தமாரிலாம் எடுக்கும் போது யாருனா செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எனக்கு எங்கள் அம்மா பேசுகிறத வந்து எல்லாரும் பார்க்குறாங்க தான். ஆனால் பார்க்குறவங்க நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, இந்தமாரி வந்து பொய் சொல்கிறாங்க, அந்தமாரிலாம் எவ்வளோ கமெண்ட் பண்ணுறாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து. ஆனால் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியுமே. இந்த பேய் வருது அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, எல்லாமே உண்மை தான். நாங்கள் அது நடுவில் நின்று தான் வாழறோம். நாங்கள் எவ்வளோ பேய் எங்கள் வீட்டுக்கு வருது, எவ்வளோ எங்களை கஷ்டப்படுத்துது, எப்படி ஆள் மாரிலாம் வருது, எல்லாமே எங்களை ரொம்ப கஷ்டப்படுறோம். இது வரைக்கும் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கோம் நாங்கள். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நான் அந்த வேலையை செய்யலாம் அந்தமாரி தான் நாங்கள் இது பண்ணினுங்கிறேன்னு. ஏன்னா எங்கள் அப்பா செஞ்சதுனால ரெகுலராக செய்யணும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா, இது வந்து இந்த எரிமடை மாரி ஆக்கணும், நாங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா யோசிக்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நடக்க மாட்டேங்குது. எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு. நான் படிச்சிருக்கேன், நான் வந்து 11th படிச்சிருக்கேன். எனக்கு வந்து இப்போ படிக்கணும்னு ஆசை எனக்கு. ஆனால் படிக்க வைக்கிற அளவுக்கு எங்கள் அம்மாட்ட வந்து இப்போ எதுவுமே எந்த தேவையும் இல்லை. எங்கள் அம்மா எனக்கு வந்து தேவை இருக்குது, ஆனால் எங்கள் அம்மாவில் செய்ய முடியல இப்போ. ஏன்னா அம்மாவே கஷ்டப்படுறாங்க, எப்படி என்னை படிக்க வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அம்மா வந்து இந்த வேலை பார்க்குறாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரோ ஒருத்தவங்க இல்லை
கமெண்ட்ஸ் போகிறவங்க கூட அதான் பேய் இருக்குன்னு சொல்கிறீங்க, அது இருக்குன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஏன் வேறு வேலை பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்லணும்னு? வேற வேலை தரமாட்டுறாங்க எங்கள் யாருக்குமே. ஏன்னா எங்கள் அம்மா வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த வேலை செய்கிறோன்னு. எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கு வேலைன்னு இல்லை, ஒரு வீட்டிலே ஃபஸ்ட்டு எங்களை சேர்க்க மாட்டாங்க எங்களை. ஏன்னா எங்கள் அம்மா இந்த வேலை செய்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. எங்கள் அம்மா வந்து கெடபாரு மண்வெட்டிலாம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தூக்கின்னு போவாங்க. எங்கள் அம்மாவை எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கு நானே என் தங்கச்சி எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் அன்றைக்கி அதை எடுத்துன்னு போய் பார்த்துட்டாங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க என் கூட இருக்காளுங்க, அவளுங்களே என்னென்ன பேச மாட்டாளுங்க. குளிச்சுட்டு வா, கை கால் கழுவிட்டு வா, இல்லை அன்றைக்கி வராதடி, ஏன்னா அவங்க அம்மா நாங்கள் போனால் எரிப்பாங்க அப்படிலாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களே சொல்கிறாளுங்க. அந்தமாரி இருக்கும்போது எல்லா இடத்துல சொல்கிறாங்க தான், வேலைக்கு போய் கேட்டால் இந்தமாரி வேலை செய்கிறாங்கம்மா, தரமாட்டோமா, இதே ஓப்பனாக எல்லாருமே எங்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வீட்டில் இருக்கோம், எங்கள் அம்மா இந்த வேலைக்கு போயிட்டு கஷ்டப்படுறாங்க எங்களுக்கோசம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருக்கு பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ நீங்கள் 7 வருஷமாக இந்த இடத்துல இருக்கீங்க. இப்போ சுடுகாட்டில் அல்லது உங்களுக்கு அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது ஒரு அமானுஷமாக நடந்திருக்கா, பேய் பிசாசு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? எங்கள் வீட்டில் ஒரு பச்சை கதை பீரோ ஒன்று இருந்துச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பிசாசு எப்போ வந்து உள்ள வந்துச்சுன்னு தெரியல வீட்டில். அந்த பீரோ தானாகவே திறக்கும், தானாகவே மூடும். நம்ம போய் கிட்ட பார்த்தோம்னா சரி திறக்கமாக பார்க்கணும், திறக்கவே திறக்காது. நான் அடுத்த ரூம் பண்ணுறோமோ திரும்ப அதே திறக்கும், சவுண்ட் கேட்கும். திரும்ப போய் சரி உள்ளே யாரா இருக்கலாம், உள்ளே பார்த்தா திரும்ப அதே மாதிரி தான் இருக்கும், திறந்துருக்கும். நான் நினச்சி சரி உள்ளே எதனா இருக்குமோ அப்படின்ட்டு உள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணி கூட பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை. ஆனால் கரெக்டாக ஒரு மணி ஆச்சுன்னா டமால் 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 டமால்னு அந்த பீரோ அது மாடுன்னு அடிச்சுக்கும், அது மாடு திறக்கும், அது மாடுன்னு அடிச்சுக்கும், அது மாடு திறக்கும். என் பொண்ணு சொல்லுவா, ஏம்மா தூங்க விட மாட்டேந்தம்மா நம்மளை. நான் ஏன்னா சத்தம் வந்துனே இருக்குதா, கண்ணை அப்படி மூணுனா போதும் சவுண்ட் வரும். அதுக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு, ஒரு 5-6 மாதமாக இருந்துச்சு அந்த பிசாசு உள்ளவே. அந்த பீரோ திறந்த பிசாசு உள்ளவே தான் இருக்கும், பகல் ஆகட்டும் நைட் ஆகட்டும். அப்புறம் அங்கே வேலை செஞ்சுட்டு வரோம் இல்லையா, நான் வேலை செஞ்சுட்டு வரேன் இல்லையா, அங்கே இது அது என்னது ஐயருங்க பாடி வந்துட்டா இது என்னது என்ன படிப்பாங்க, அது என்ன சொல்லுவாங்க, அது அந்த மந்திரம் படிப்பாங்க. அது அந்த மந்திரம் நாங்கள் தூங்கிடுவோம், அது வாசலில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். ஐயரா? ஐயரோட அந்த ஐயர் சவுண்டு சவுண்ட் நாங்கள் சாத்திட்டு படுத்துருவோம். அது அந்த சவுண்டு மட்டும் நல்லா கேட்கும், விடிய 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 விட அந்த மந்திரம் ஓடுப்போம். அந்த வாசல் அந்த வாசல் எங்கிட்ட தூக்க சொன்னேன் அந்த வறண்டாவில் அது மாட்டுன்னு போடும். நாங்களும் தூங்கிடுவோங்க, நீ வாசலில் தானே இருக்கிறேன்னு சொல்லிட்டு வாசல் நாங்கள் மாட்டு உள்ள தூங்குவோம். அது மாட்டும் இருக்கும், விடிய 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 இருக்கும், அது மாட்டு. அதுக்கப்புறம் விடிய அந்த வெளிச்சம் வரும்போது நேரத்தில் அது தானாக மறைஞ்சிடும். ஒரு டைம் என்னாச்சு தெரியுமா, நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு குளிச்சிட்டேன். இப்போ உள்ளே வந்து பார்த்தா அந்த சேர் மேலே தான் இது மாதிரி சேரு, அந்த சேர் உடச்சிட்டேன். அது நான் அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் கலர் சேர் வச்சுருந்தேன். அது மேலே என்னோட நைட்டு கிடந்து அதை எடுத்து போட்டுட்டு தலையை தொடச்சிக்கினே மணி ஆயிடுச்சு, 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பார்த்துட்டு பசங்களாம் தூங்கிட்டாங்க. அந்த சேர் மட்டும் இந்த படத்துங்களை பார்க்குறோம், இப்படி இந்த சேர் ஆடுது, அது மட்டும் ஆடுது. நான் பார்க்குறேன், இப்படியே பார்க்குறேன், இது சேர் தான் ஆடுதா இல்லை நம்ம கண்ணில் தானே ஆடுதா அப்படின்னு பார்க்குறேன். அப்படியே தான் ஆடிங்குது. எனக்கு கொஞ்சம் பயம் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஏன்னா அது கிட்ட வந்துடும் போது நம்ம பயப்படக்கூடாது. நம்ம இது வரைக்கும் பயம் வந்து இப்போ போய் பயந்தோம்னா அப்படின்னு நான் சொன்னேன், நான்லாம் எழுந்துச்சி போக மாட்டேன், ஒழுங்காக போய் எங்கே உட்காந்துரு, இல்லை எழுந்துச்சி வெளியே ஓடி போய்டு. அப்படி எனக்கு கோவம் வந்துச்சு, நான் என்ன பண்ண தெரியாது, என்ன அவள் தான் பார்த்துக்கணும் சல்லுன்னு பின்னாடி போயிடுச்சு. போது விட சேரை எடுத்து என்ன பண்ணேன், போயிட்டு இது கல் போட்டு உடச்சி தீயை போட்டு கொளுத்தி வச்சிட்டேன். இப்போ மற்ற சேர்லாம் வச்சுருக்கீங்க, அதுலலாம் வர? அதெல்லாம் இல்லை, அந்த சேரில் மட்டும் உட்காந்துருச்சு. அது ஏன் உட்காந்துச்சு எனக்கு சரியாக தெரியல. எனக்கு அது வந்துட்டு அது போயிடுச்சு. அதுபோல் எங்கள் வீட்டில் வந்தாங்கன்னா அவங்கள படக்கூடாது. ஆனால் அதே அவங்க கெட்ட எண்ணத்தோடு உள்ளே வந்திருந்தாங்கன்னா அவ்வளோதான் அவங்க கதையே. இப்போ பேய்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு உருவகம் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்குமா பேய்னா, இல்லை அப்படிலாம் இருக்காது? நீங்கள் உங்களோட சொந்த அனுபவத்தில் நீங்கள் அப்படி பார்த்துருக்கீங்களா ஏதாவது? நம்ம காலை பார்க்க மாட்டோமே, முதல்ல எடுத்த ஒன்றுமே நம்ம வந்தவங்க உக்கத்தான் பார்க்க. இப்போ நீங்கள் வந்தீங்க, நான் உங்கள் பார்த்து வணக்கமான்னு சொன்னேன், உங்கள் காலையில் நான் பார்த்தேன், உங்கள் முகத்தை நான் முதல்ல பார்ப்பேன். அப்படி தான் எல்லாருக்கும் தோணும். அது பேய் நம்ம மனசில் தோணுனா தானே நம்ம அதை காலை பார்ப்போம். நம்ம வரும்போது தான் மனுஷால தானே வருது, அப்புறம் எப்படி காலை பார்ப்போம் தோணும் நம்மளுக்கு. அது போனதுக்கப்புறம் தான் நமக்கு தோணுது அது நம்ம பேய் அப்படின்னு சொல்லும் போது மனுஷாலே வரும், மனுஷாலே போவோம், உருவமாகவும் வரும் இல்லையா, பல ரூபத்தில் வரும் என்னோடய அனுபவத்தில். அப்படி எங்கள் அப்பா தான் சொல்கிறேன், எங்கள் அப்பா அப்போ அந்த நாளில் மாட்டு வண்டி ஓட்டிட்டு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு சிமெண்ட் மட்டும் கொட்டிட்டு வீட்டுக்கு வராங்க போல் இருக்கு எங்கள் அப்பா. ஆனால் அப்படி வரும்போது பின்னாடியே ஒரு வயசு பொண்ணு கையில் குழந்தை தூக்கிட்டு வருது. பட்ட பகலில் எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி ஒரு வயசு பொண்ணு வெள்ளை பாடம் வெள்ளை தாவணியை போட்டுக்கின்னு அது ரெட் கலரில் இந்த பார்டர் வச்சுக்குது, ஒரு குழந்தை தூக்கின்னு வருது வயசு பொண்ணு. நான் என்ன நினச்சேன், எங்கள் அம்மா இறந்துட்டாங்கல்ல, அது எங்கள் அப்பா யாரோ பொண்ணு கூட்டு வந்துட்டாங்க போது, திட்டுத்தனமாக பிள்ளை வேறு வச்சுக்கிறாங்க போது எங்கள் அப்பா, அது கண்டிப்பாக சண்டை போனேன் எங்கள் அப்பாவை
அப்படின்னு நினச்சிக்கின்னு நானும் அவசரமாக தண்ணி முடிச்சுட்டு வரேன். வந்து பார்த்தா எங்கள் அப்பா மட்டும் உள்ளே போனாங்க, அந்த பொண்ணை காணோம். அது சரி நம்ம இது பார்த்து தப்பு போட்டிருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது போட்டிருக்குது. நான் பார்த்து உண்மை தான், அது அந்த டைமுக்கு தெரியல. பார்த்துட்டு எங்கள் அப்பானை கேட்டேன், எப்போ உங்க கூட யாரும் வந்தாங்களா? இல்லையம்மா என் கூட யாரும் வரலம்மா அப்படின்ட்டாங்க. எங்கள் அப்பா என்ன ரூமில் படுப்பாங்க, எங்கள் வீட்டில் வாடகை வீடுங்களாம் இருக்குது, அந்த லாஸ்ட் வீட்டு நான் போய் படுப்பேன். எப்போவுமே நான் வந்து அந்த அந்த முடியாத போய் ஒரு மாதிரி ரெஸ்ட் நம்ம நல்லா ஃப்ரீயாக படுக்கணும் அப்படின்னா எங்கள் அப்பா ஆம்பளை தானே, அதான் அந்த லாஸ்ட் ரூமில் படுப்பேன். ஜாலியாக ஃப்ரீயாக படுத்துட்டு வருவேன். அந்த இடத்துல எங்கள் அப்பாவை பார்த்துட்டு படுத்துட்டேன். அவ்வளோதான், கண்ணெல்லாம் இழுத்துனே போகுது. அம்மா அந்த பொண்ணு என் பக்கத்தில் நிற்குமா கொஞ்சம் தூக்கி வச்சுக்கின்னு. நீங்கள் உங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது? அவங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது நிற்குது, அப்படியே நிற்குது குழந்தைக்கு வச்சுக்கின்னு. ஐயோ எப்படி இருக்கும்? அப்போலாம் பயம் எனக்கு. இப்போ தானே தைரியமாக இருக்கிறேன். அப்போலாம் பயம் பீசல். அப்படியே அந்த குழந்தைய மனமாரி குழந்தைய கையில் கீழே வச்சுட்டு வந்து என் மேலே ஏறி உட்காந்து இந்த கையை வச்சு பேபி கையை உள்ளே விடுது. இப்போ நீங்கள் இதெல்லாம் ஒரு பொது வெளியில் சொல்கிறீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சொந்தக்காரங்கிட்ட சொல்லியிருப்பீங்க. யாராவது நம்பியிருக்காங்களா? இல்லை ஏன் இப்படி பேசுகிற, என்னாச்சு உனக்கு அப்படின்லாம் ஏதாவது கேட்டிருக்காங்களா? அதுலேருந்து அப்படி எதுவுமே கேட்டது கிடையாது. ஆனால் சொல்லுவேன், நான் இந்த மாதிரி நடந்திருக்குது, இது மாதிரி பார்த்தேன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அது மாதிரி தான் நான் ஆன்மான்னு சொல்லுவாங்க. அது ஆன்மா செத்துட்டாங்க. ஏன்னா எங்கள் அப்பா சொல்லுவாங்க, செத்துறதுக்கு அப்புறமா மனுஷனுக்கு உறவு கிடையாது இல்லையா, அவன் போயிட்டான், அதுக்கப்புறம் வர்றது பேய் அப்படி. எங்கள் அப்பாவும் நிறைய காரியங்கள், எங்கள் அப்பா இப்போ அவங்க கதை சொல்கிறேனே அது போல் எங்கள் அப்பாவும் நிறைய கதை சொல்லியிருக்காங்க, அவங்க காலத்தில் நடந்த கதையெல்லாம். ஓகே சரிங்கக்கா, நம்ம இங்கே நிறையா பேசிட்டோம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் போய் கொஞ்சம் பார்த்துருவோம் சரிங்களா? இப்போ வா. சரி ஓகே ஓகே. பேயின்றது காட்டில் ஏதாவது ஒரு தனியாக தான் காமிப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வீடு. பேயின்றது தனியாக தான் இருக்கும் கிடையாது. நம்ம 4 பேர் உட்காந்தா கூட நடுவில் உட்காந்துருக்கோம். அனுபவ சாட்சி. ஆமா, அதுவும் தனியாக தான் இருக்க தான் வரும், பகலில் வராதுன்றதான் கிடையாது, பகல்லையும் வரும். அது என்னோட அனுபவ சாட்சி. இப்போ நம்ம வீட்டில் சொன்னீங்க, அவங்க வீட்டில் வந்து ஆன்மா அந்த மாதிரி தொந்தரவு பண்ணிச்சு, பேய் இந்த இடத்துல நின்றுச்சுன்னு. இந்த இடத்துல அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா? நடந்திருக்கேன். ஏற்கனவே வீட்டுக்கு சொல்லியிருக்கேன் நான். இந்த மூலையில் தான், இந்த இடத்துல தான் வந்து ஒரு அம்மா தலைமல் துணி போட்டுக்கிட்டு, ஆனால் அந்த உருவத்தை நான் பார்க்கல. அது ஏன்னா நான் ஃபஸ்ட்டாக நான் வேலையை ஆரம்பித்து முதல்ல நான் கண்ணால் பார்க்குற உருவம் அதுதான் ஃபஸ்ட்டு. சரி, அங்கே உட்காந்து என்ன பயம் காட்ட பண்ணாங்களோ என்ன செய்கிறேன்னுட்டு, இல்லை அந்த பாடியோட சொந்தக்காரங்க அழுதாங்களோ, எனக்கு என்னென்னா அந்த பாடி சொந்தக்காராக தான் இருப்பாங்க. ஏன்னா அடிச்சுக்கின்னு அழுகுறாங்களே, அப்போ அது அவங்க தான் இருக்கும் அப்படின்ட்டு என்னோட ஒரு கான்செப்ட். ஆனால் வந்து என்னென்னா அது பேயா பிசாசா எனக்கு அது தெரியல ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. ஏன்னா அவங்க வந்து அப்படி இந்த படத்தில் பார்ப்போமே நம்ம முனியா ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், அந்த மூலையில் உட்காந்து மூலையில் போய் அப்படி கருப்பாக உட்காந்துங்களா, அதே மாதிரி தான் உட்காந்துருச்சு. அப்போ உட்காந்து சொல்லும் போதே உள்ள ஒரு மாதிரி பண்ணுறதுக்கா பயமா இருக்குது. அங்கே தான் அவங்களை ஒன்றும் பண்ண கவலைப்படாதீங்க இல்லையா, அங்கே தான் உட்காந்துருக்கு. நான் அங்கே உட்காந்துருக்கேன் டீ குடிச்சிங்க, அதுவில் அந்த இடத்துல டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். அப்போ பார்த்தா ஹான் சவுண்டு கேட்குது அந்த இடத்துல. அப்படியே எப்படின்னா என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு பார்த்தா எனக்கு சுற்றி பார்க்குறேன். நினச்சேன் சரி பக்கத்தில் யாரும் அழுகுறாங்க போட்டிருக்குது, ஏன் சண்டையோ என்ன தெரியல, பாவம் அடிச்சிட்டாங்க போட்டிருக்கு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் செல்லில் போயிட்டு அந்த நோண்டிகிட்டே இருக்க பார்த்து திரும்ப அந்த சவுண்டு கேட்குது. அப்படியே அதுக்கப்புறமா டப்பு சவுண்டு கேட்கவா என்னன்னு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல எனக்கு யாருமே கிடையாது. நைட்டு 8:30 மணி 5 கிலோன்னு இருக்குது, ஒருத்தருமே காணோம். இங்கே சாத்திடுவேன் எப்போவுமே உட்காந்துட்டுருக்கேன் நான். சரி எனக்கு சரி சவுண்டு இங்கே தான் கேட்குது. எனக்கு என்ன ஏன் எழுந்துச்சு வந்தேன்னா நம்ம பாடி சரியாக தான் வச்சோம் இல்லையா, பாடி எழுந்துச்சு நமக்கு நல்லா தெரியும், பாதி பாடி தான் இருக்குதுன்னு தெரியும். அப்போ அதில் உயிர் வர சான்ஸ் இல்லை இல்லையா. அப்போ என்ன ஒன்றும் தெரியலையே, ஒரு திருச்சூர் சுடுகாட்டில் பார்த்தோமே இந்த ஆன்மா கத்துச்சு, ஆன்மான்ற கிடையாது, அது ஒரு உள்ளே வந்து குழந்த மாதிரி கத்துச்சு இல்லை, நான் ஆன்மா நான் ஒத்துக்க மாட்டேன் இல்லையா, அதெல்லாம் வந்து கத்துச்சு. அதெல்லாம் ஒரு அப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை எழுந்துச்சு வந்தேன். எழுந்துச்சு கிட்ட வர பார்த்தா உடம்பெல்லாம் அப்படி சிலுத்துக்குச்சு எனக்கு. அப்படியே இந்த முடியெல்லாம் வரைச்சிக்குமில்ல அதெல்லாம் இருந்தால் அந்த மாதிரி சிலுத்துக்குச்சு. இவ்வளோ இந்த கல் இருக்கேன், இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து நான் பார்த்துட்டேன் அந்த அம்மா தான் இங்கே உட்காந்துருக்காங்க. அப்புறம் அது நான் சொன்னேன், இந்தம்மா அம்மா இங்கே தயவுசெய்து கிளம்பி போம்மா, என்னையாம பயம் காட்டுற, நான் இங்கே வேலை செய்கிற ஆளுமா, உனக்கு வேணும்னா வீட்டுக்கு போ, தயவுசெய்து எழுந்துச்சி போம்மா. அது என்கிட்ட ஒன்றுமே பண்ணவே இல்லை. அப்படியே எழுந்து சொன்ன உடனே அப்படியே எழுந்துச்சி அந்த மூளைக்கு போய்ட்டு அது காணும். அவ்வளோதான் அப்படியே அந்த மரம் வரைக்கும். இப்போ தான் மரம் பெருசாக இருக்குது, அந்த மரம் சின்ன குட்டி மரம், அந்த மரம் தான் கிட்ட போச்சு. அவ்வளோ அதுக்கப்புறம் காணவே காணும், சுற்றி பார்த்தா காணவே காணும். அப்புறம் வந்து அந்த வீட்டு நாயெல்லாம் குலைச்சிது. அதெல்லாம் ஓ சரி கிளம்பி மனுஷங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி நடத்திருக்கீங்க. இப்போவும் அப்படி தான் பேசுவேன். இப்போவுமே எல்லோரும் வச்சுட்டு போயிட்டாங்கன்னா சப்போஸ் எரியல அது ஏதோ மாதிரி ஏன்பா சீக்கிரம் எரியும்ப்பா, நான் வீட்டுக்கு போனோம்ப்பா, நான் டீ குடிக்காமல் உட்காந்துருக்கேன்ப்பா, தலை வலிதப்பா காலையிலேருந்து இல்லையா, என்னப்பா நீ இது பண்ணுற, என் வீட்டில் தான் பெரிய பிரச்சனை கதை, நீ அதுக்கு மேலே பிரச்சனை பண்ணுறிய, சீக்கிரமாக முடிப்பான்னு அவங்ககிட்ட பேசுவேன்.
அந்த கிரவுண்டில் உள்ள எட்டி பார்ப்பாங்க. ஆண்டி யார்கிட்ட பேசுகிறீங்க எனக்கு அப்போ ஏப்பா போங்கடா டே, நான் யார்கிட்ட பேசுறீங்க நீங்கள் போங்கடா முதல்ல அப்படி அந்த மாதிரி உட்காந்து அந்த மாதிரி பேசுகிற அனுபவம், அதை பேசுகிற அனுபவத்தை கற்றுக்கிட்டேன். அது ஏன்னா நான் என் தைரியத்தை நாங்கள் வளர்த்துக்கணும்ல, அதனால் வேறு யார்கிட்ட பேச முடியும், அதனால் அதுங்க கிட்ட பேசுவேன். அது பழகி போச்சு. இல்லை இத்தனை வருஷமாக இருக்கீங்க பரவாயில்ல, ஆனால் இந்த படத்துலலாம் சொல்லுவாங்க, இல்லை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பாடி வந்து விரைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட்டை நீங்கள் கண்ணால் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அது எனக்குள்ள ஒரு பயம், அப்போ சேர்ந்துச்சு உட்காந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், கல்லை தூக்கி நெஞ்சுக்குள்ள வச்சிருவேன். கல்ல ஆமாம், அப்போ தான் தீ பிடிச்சிருக்கோம் அவங்களுக்கு. மடமண்ணு ஓடி போய் என்னப்பா கை நல்லா சாணி போட்டு தேய்ச்சிக்கிட்டு அந்த கல்லை தூக்கி கொண்டு போய் வச்சிருவேன். அவ்வளோதான், எந்தக்கு சான்ஸ் இல்லை, அவ்வளோதான். ஆனால் கை எழுந்திரிச்சிக்கும், இந்த கை எழுந்திரிச்சிக்கும், கால் எழுந்திரிச்சிக்கும், மற்றபடி பாடி வந்து எழுந்திரிச்சிக்காது. ஆனால் ஒரு டைம் அது கல் வைக்கலாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து என்ன பண்ணேன், அந்த படப்பட அந்த அதெல்லாம் விட்டு போனேன், அப்படி இப்படி இப்படி எழுந்திரிச்சிக்கும். அவ்வளோதான், அந்த நரம்பகப்பட்டு அப்படி இழுத்து வரைச்சிக்கல அப்படி இப்படி எழுந்திரிச்சிக்கும். அதை நான் பார்ப்பேன். ஆனால் பார்ப்பேன் கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அடிச்சிடுவேன். அதே மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி குழந்தைங்கள இது பண்ணும்போது நான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், செய்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அந்த டைமில். ஆனால் அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சு. இப்போ அதெல்லாம் நினைக்கிறது இல்லை, வந்தால் கொண்டு போய் செஞ்சுடுவேன். ஒரு இன்சிடென்ட் அந்த இடத்துல சொன்னீங்க, இன்னொரு இடத்துல இந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்கல்ல? ஆமாம், அந்த இன்சிடென்ட் இந்த இடத்துல பையன் பேர் ரவி, அவன் இறந்துட்டான். இந்த நல்ல உயரம், இந்த இடத்துல தான் இந்த போட்டு எரிச்சிட்டு அங்கே தான் உட்காந்துட்டுருக்குறேன். நான் போய் அங்கே கேட்டில் உட்காந்துட்டுருக்கேன். அன்றைக்கி கேட்டில் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு இந்த செல்லு வாங்கிட்டேன், புது செல்லு இதை வாங்கியிருக்கேன். அப்போ சரி இந்த யூடியூப்லாம் என் பொண்ணு கற்றுக் கொடுத்துச்சு இப்படி போகணும். எனக்கு யூடியூப்லாம் பார்க்க தெரியாது, எனக்கு ஃபோன் வந்தால் ஃபோன் பேசுவேன், அவ்வளோதான். மற்றபடி ஃபோனை பற்றி ஒன்றுமே தெரியாது எனக்கு. என் பொண்ணு இப்படி சும்மா உட்காந்துருக்கும் போதில் பாருமா அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ வந்து மாதிரி உட்காந்து பார்த்துனே இருக்கேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இவர் பையன் நிற்கிறான் இந்த இடத்துல. நான் அங்கேருந்து பார்க்குறேன், நம்ம எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டுமே இல்லையா. இப்போ அந்த பையன் மட்டும் எங்கேருந்து வந்திருப்பான், ஒரு கேட்டு அந்த காம்பவுண்டு கேட்டு தள்ளி வந்துட்டானோ. சரி என்ன நின்று பார்க்கத்தானே போகிறான், பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே தான் உட்காந்துட்டுருக்கேன். பையன் போகவே இல்லை, அங்கே தான் நிற்குது, இதே நிற்குது. சரி யாராக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு நான் என்னப்போ சரி யாரும் பையன் எதுக்கு பார்க்குன்னு தெரியலையே, நல்லா உயரம் ஆட்டச்சட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர வந்து பார்த்தா அது இவ்வளோ தூரம் வந்துட்டேன், செடி அந்த தூரம் வந்துட்டேன். பையனை காணோம். ஐயோ பையனை காணோம். அதுக்கப்புறமா எனக்கு சரி இது இப்போ நான் நிற்கிற இடத்துல ஏங்கா இல்லை இங்கே சரி பரவாயில்ல, அது வரையும் சந்தோஷம். ஆமாம், அவ்வளோதான். அதோட அது காணோம், அதோட முடிஞ்சு போச்சு. அவ்வளோ அது ரெண்டு இன்சிடென்ட் வந்து. ஆமாம், இங்கே அடுத்து என்னமோ சொல்லுங்க. இப்போ நடந்தது சமீபத்தில் வந்து போன வாரத்தில் ஒரு எடுத்து வந்துச்சு. நான் இங்கே சோபாவில் உட்காந்துருக்கேன், நான் இதை தான் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா 2 கால் மட்டும் போகுது, 2 கால் மட்டும். இங்கே இதோ இந்த நம்ம கேட் இருக்குதுல்ல, கேட் சாய்ச்சிட்டு இருக்கிறேன், இந்த கேட்லேருந்து இந்த இடுப்பு வரைக்கும் 2 கால் மட்டும் டான் நடந்து போகுது. இப்படி வருது. நான் கால் மட்டும் போகுது, என்னடா இது மனுஷனை மேலே உள்ள உருவத்தை காணுமே அப்படின்ட்டாங்க. இங்கே அப்படியே தான் பார்க்குறேன், என் கண்ணு இங்கேயும் போகவில்லை. அப்போ சுற்றி அப்படி பார்த்தா நானும் இப்படி பார்க்குறேன், ஒரு பின்னாடி எதனா வருதா அப்படின்னு பார்க்குறேன். அப்படி போயிடுச்சு. நான் நினச்சேன் சரி வேற யாரை போடுது, ஏதோ உருவம் நடந்து வந்தா வேற ஆளுக்கா 2 கால் மட்டும் நடந்து மாட்டோம். நான் பார்த்து 2 கால் தானே இல்லையா. அப்புறம் பார்த்தேன் சரி எங்கேயா நடக்கிறாங்க போது, அது ஒன்று இந்த நிழல் தெரியும்ல, அது தெரியும் போகிறது சொல்லிட்டு நான் திரும்ப தமிழ் உட்காந்து. அப்போ எங்கள் வீட்டு நாய் ஒன்று எப்பவுமே என் கூட இருக்கும் நாய், அது உட்காந்து அது பார்த்து வல்லுன்னு குலைக்குது மூளையை பார்த்து. இது ஏன் குலைக்குது, அதுவும் இங்கே மூளையை பார்த்து ஏன் குலைக்குது இந்த இடத்துல, எவனா குடிக்கிறானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யாருதுன்னு குரல் கொடுத்து யாருமே இல்லை. திரும்ப அதே கால் திரும்ப 2 நாய் இப்படி போகுது இந்த இடத்துல. அப்போதான் யோசனை பண்ணேன், சரி இவர் வந்து பலான அவரு, சரி போட்டோம் போ அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் உட்காந்துட்டேன், அங்கே முன்னு உட்காந்துட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நான் என் பசங்க இதெல்லாம் சொல்ல மாட்டேன், என்னப்பா பயப்படுவாங்க அப்படின்னு எதுவும் சொல்ல மாட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பாடி வந்துச்சு, அதே ஷோபா தான் நானும் உட்காந்துருக்கேன். இது வேற ஓனான் ஓடுதுக்கா, ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் நான். பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றாகாது. அதுக்கப்புறமா வந்து அதே இடத்துல உட்காந்துருக்கேன், இந்த கார் போட்டிருக்காங்களே அங்கே அந்த மேலே தான் உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்கும் போது எங்கள் மருமகம் அங்கே வந்துச்சு. அங்கே வந்துட்டு என்னப்பான்னு கேட்டுறேன், வெளியே போயிடலாமாக்கா, செல்லு எல்லாம் எடுத்துக்கிட்டு லைட் அடிச்சு இருட்டு நேரம்ல ஏன்னா ஆம்பளை யாரா இருப்பாங்களன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வச்சு பார்க்குறோம். பார்த்தா யாருமே இல்லை. அவருக்கு பயம் வந்துடுச்சு, ஆம்பளை பொம்பளைங்கிறதுக்கு ஆம்பளை. நம்மளாம் ஒன்றும் பண்ணாதுப்பா, அது நீங்கள் ஏன் பயம் சாப்பிட்றீங்க இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறமா இல்லை இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது எங்களுக்கு, நான் வீட்டில் போய் படுக்கணும், நான் வீட்டில் போய் படுத்தா நான் எதனா அமைக்கிடுமோ
அதெல்லாம் உங்களை ஏன் அமுக்க போகுது, ஏன் நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு இது இப்போ 4 நாள் முன்னாடி நடந்த கதை. அதே மாதிரி அடுத்த 2 மாதத்துல ஒரு பாடி ஒன்று வந்துச்சு. இந்த இடத்துல படைச்சாங்க, தலைமாட்டில் படைச்சாங்க. எல்லாம் பட்சம் நானே இங்கே நிற்கிறேன். அவங்க இப்படிலாம் எடுத்துட்டு இந்த இடத்துல நின்று, சரிப்பா சாயங்காலம் சொல்கிறேன், இந்த சரிப்பா நீ போயிட்டு என்ன பண்ணுற, கடலை காய்ச்சிட்டு நீ அப்படி திரும்பி பார்க்காத வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் இப்படி தான் நான் இப்படி நிற்கிறேன், அப்படி அவர் இப்படி நிற்கிறாரு, நடு சொல்கிற அந்த பையன் நிற்கிறான். அதான் சரிம்மா போமான்ட்டு 2 பேருமே திரும்பி பார்க்குறோம். பார்த்தா அந்த இடத்துல நாய் பிறண்டல எப்படி இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி கச்சா முச்சா நாய் பிறண்டு இந்த இடத்துல சாப்பிட்ருக்கோம்ல, அது மாதிரி இந்த இடத்த வச்சு அதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டுச்சு. அப்படி தீச்சு நாய் வந்து தீக்காது, கோழியெல்லாம் போய் தீக்காது. அது மாதிரி அந்த இலையில மட்டும் இப்படி நடந்து அந்த இலையில சாப்பாடு வச்சுருந்தாங்களே, அதில் அந்த இலையில நடந்து வந்துருக்குது. எப்படி இந்த பக்கம்லாம் வந்துருக்குது. இந்த இடத்துல இருந்து அந்த அடையாளம் எப்படி நாய் காலில் அது மாதிரி இப்படி இப்படி இங்கே வந்து இந்த இலைக்கு வரைக்கும் வந்துருக்குது. அதில் சாப்பாட்டில் அந்த கால் இருக்குது. ரொம்ப பயங்கரமான உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு இவ்வளோ தூரம், அதாவது நம்ப முடியாத அளவுக்கு நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப நன்றி.